வணக்கங்க. வணக்கங்க. ஒரு வீடியோங்க. அதான் ஒருத்தர் கேட்குறார். ஒருத்தருக்கு என்ன கேட்குறாருன்னா, உங்கள் மனைவி உங்களை நல்லா பார்த்துக்குவாங்களா அப்படின்னு. அவர் என்ன எதுக்கால இருக்கிறவர் சொல்கிறாரு, அப்படி கண் கலங்குறார். கண் கலங்கும்போது, என்னங்க நான் மனைவி நல்லா இருக்கிறதானே கேட்டேன், நீங்கள் கண் கலங்குறீங்களே அப்படின்னு. நான் எப்படி சொல்கிறதுங்க, என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்களே. ஒரே வார்த்தை சொன்னால், அன்பின் சிகரம். என்னங்க, எனக்கு கிடைச்ச பொக்குசம், என் வாழ்க்கையினுடைய அஸ்திவாரம், என்னங்க என்ற வாழ்க்கையினுடைய தூண், அன்பின் சிகரம். என்னவென்று சொல்வது அந்த அம்மாவை? மனைவின்னு சொல்கிறத விட அம்மானு தானே சொல்லணும். அந்த மாதிரி கவனிச்சுக்கோ அப்படிங்க. அந்த மாதிரி பாச உணர்வோடு இருப்போம் அப்படிங்க. அந்த மாதிரி பாசம் காட்டுவா அப்படிங்க. அன்பை காட்டுவா அப்படி, பாசத்தை காட்டுவா அப்படி, நல்லா சமைப்பா அப்படி, என்ற எழுத்தை பார்த்துக்குவா அப்படி. எந்த சூழ்நிலையிலையுமே மூஞ்சி உம்முன்னு போட மாட்டேன் அப்படிங்க. உரன்னு போட மாட்டேன் அப்படிங்க. எழுத்து பேச மாட்டேன் அப்படிங்க. நான் ஏதோ கடுஞ்சொற்களை ஏதாவது சில டைமில் டென்ஷனில் ஏதாவது திட்டேன்னு வச்சுக்கோங்க. திட்டும்போது கூட கூட பேசவே மாட்டேன் அப்படிங்க. பேச வரையில் இது பண்ணிட்டு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வந்து, இதை குடிங்க, டேக் குடிங்க, கொஞ்சம் குடிங்க குடிங்கன்னு இந்த தோல் மேலே கை வைப்பா அப்படிங்க. அப்போவே நான் கூல் ஆயிடுவேனுங்க. தண்ணி வாங்கி குடிச்சிட்டு, உட்காருங்க உட்காருங்க, நான் டிஃபன் ரெடி பண்ணுறேன் அப்படிம்பா அப்படிங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது சொல்லுவேன், அப்படி பார்த்து போங்க. அப்புறம் பணம் எடுத்துட்டிங்களா, காசில் எடுத்துட்டிங்களா, ஓகேவா, எதுவும் மறக்கலையல்ல அப்படிம்பா அப்படிங்க. அந்த மாதிரி ஒரு மனைவிங்க எனக்கு. அன்பின் சிகரம், பாச உணர்வு, ரோஜா இதழ் மாதிரிங்க. ரோஜா பூ எப்படிங்க நல்லா பார்க்குறதுக்கு அப்படி இருக்கு, அது மாதிரி இருப்பா அப்படிங்க. எந்த சூழ்நிலையிலையுமே நமக்கு முகத்தை சுளிக்க மாட்டா அப்படி. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது நாம் என்ன இலக்கு அப்படிங்கிறது, நம்ம இனத்தை சொல்கிறது என்னன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குதுங்க. உங்கள்கிட்ட நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். எனக்கு வாச்ச துணை மாதிரி உலகத்தில் யாருக்குமே இது கடவுள் கொடுத்த வரங்க, எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுங்க. அந்த அன்பான மனைவி இருக்குங்காட்டி தாங்க நான் இவ்வளோ எழுத்தாக இருக்கேன். அவங்கள நானும் எழுத்த பார்த்துக்கணுங்க. நான் கண்ணுக்குள்ளே வச்சு அந்த அம்மாவை பார்த்துக்கணுங்க. எனக்கு மனைவி இல்லைங்க, அது அம்மா. எங்கள் அம்மா இறந்ததனுடைய சோகமே இந்த மனைவி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த சோகமே இல்லைங்க. அம்மா இறந்த சோகமே இல்லை. அந்த குறையை இந்த அம்மா தீர்க்குதுங்க, என் ஒய்ஃபு. என்னங்க அப்படி கவனிச்சுக்கோ அப்படிங்க சார். சரிங்களா? உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி முடிச்சு, இன்னும் நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு, டைம் இல்லை. வரட்டுங்களா? ஓகே.